நம்ம காதலை அடையணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குல்ல, என்ன பண்றது? கேக்கி தம்பி, நாங்க சும்மா குட் ஜோக். ஜோக் தானே பண்ணீங்க. பட் அக்கா, இது ஜோக் இல்ல. ஏற்கனவே இங்க அவன் ரொம்ப பாசியில இருக்கான். பசியில இருக்கான். சாரி சாரி, பசியில இருக்கான். நீயும் வரத இருக்கியா என்ன? நானும் விரதம் இருக்கேன்ப்பா. கேக்கி தம்பி, நீங்க எதுக்கு? அக்கா, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்க வேணாமா? அதனாலதான் நான் விரதம் இருக்கேன். ஆனா அக்கா, ஐம் கூல், ஐம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன், யூ நோ வாட், எனக்கு ரொம்ப நல்ல ஒய்ஃப் கிடைக்க போறா. அண்ட் ஸ்ருதி, ஐம் சாரி, நீங்க பாவம் அண்ணனோட தான் உங்க லைஃபை கழிச்சாகணும். இட்ஸ் ஓகே, நாட் பேடா, இட்ஸ் ஓகே. கேக்கி தம்பி, நான் ஒன்னு கேட்கவா? உங்களுக்கு எந்த மாதிரி ஒய்ஃப் வேணும்? அக்கா, எனக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும் தெரியுமா? அவ வெளிய பக்கம் மாடர்னா இருக்கணும், ஆனா உள்ள கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். அவ இண்டிபெண்டா இருக்கணும், அழகா இருக்கணும், அன்பா இருக்கணும். அண்ட் ஏன் அக்கா, அவ பாஸ்கெட் பால் விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கணும். ரொம்ப முக்கியம். பாஸ்கெட் பாலா? இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அக்கா, அந்த பொண்ணை பார்த்தாலோ பேசினாலோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. டாஃப்னி, நீங்களும் டிஃபன் சாப்பிடுங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. யா டாஃப்னி, உட்காருங்க. தேங்க்யூ. ஆனா நான் இவ்ளோ காலையில ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். அஸ்வின், சீக்கிரமா உன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வா. நீ ஸ்கூலுக்கு சீக்கிரமா ரெடி ஆகணும். ஓகே? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சின்ன, நீ இது சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்கு. டெலிஷியஸ். அக்கா, நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே, ஒரே மாதிரி பண்றீங்க. நல்லாவே பண்ணு சின்ன. ஆனா நாம ஸ்ருதி கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்றோம்? பாவம் ஸ்ருதி. அக்கா, உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த விரதம் பூஜை இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. எத்தனை நாள் வாழணும், எப்ப சாகணும், இது எல்லாத்தையுமே ஒரு விரதத்தால சேஞ்ச் பண்ண முடியாது. ஹரி, எனக்கு ஒரு பட்டர் டோஸ்டும் ஆரஞ்சு ஜூஸும் எடுத்துட்டு வாங்க. அட கடவுளே, உங்க ரெண்டு பேருக்கும் டோஸ்ட் இல்லாம இருக்கவே முடியாதா? சாப்பிடு. எனக்கு எல்லாம் தெரியும். இவர் வேணும் தான் இப்படி எல்லாம் செய்யறாரு. என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான். ஆனா நான் தோக்க போறதில்ல. என் குரல் எப்படி மாறிடுச்சு? ஹலோ, ஹாய், பாய் பாய். நான் ஒரு திறமையான கான்ஃபிடென்ட்டான வுமன். நான் ஃபாஸ்டிங் இல்லாம இருக்க மாட்டேன். ஆமா அத்தை, நானும் தோக்க போறதில்ல. உங்களால மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்க முடியுது. நான் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துக்கலாமா? உட்காரு. சேலிங் இந்த சேம் போட்டா? இது நல்லா இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க. யாருக்காவது தைராய்டு வேணுமா? வேண்டாம். ஓகே. ஸ்ருதி, எனக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு தரியா? சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கு. தேங்க்யூ. அத்தை, நான் இதை வந்துட்டு இருங்க. நீங்க தைரியமா இருங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜியா? நான் ஹரி கிட்ட சொல்லி உங்களுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு தர சொல்றேனே. இல்ல, எனக்கு என் பொண்டாட்டி செஞ்சதுதான் வேணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
வேற யார் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும். சுத்தி நீ உண்மையில ரொம்ப நல்லா சமைக்கிற தெரியுமா? முதல்ல உருளைக்கிழங்கு வெட்டுவ, அதுவும் அன்பா. அதுக்கப்புறம் கடலை மாவுல மஞ்சள் தூள் போடுவ, உப்பு போடுவ, மிளகுத்தூளையும் போட்டுருவ. அதுல ரொம்ப அன்பா. கடாய கேஸ் மேல வைப்ப. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கடலை மாவுல கவரான உருளைக்கிழங்க அதுக்குள்ள போடுவ. அதுக்கப்புறமா ஒரு மேஜிக் நடக்கும். என்ன? பஜ்ஜி வெந்து சூப்பரா ரெடி ஆயிடும். கடாயில மெதுவா மெதுவா எண்ணெய் மேல அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல ஒரு வாசனை வரும் பாரு. அதுக்கப்புறம் நீ அந்த பஜ்ஜிய ஒன்னொன்னா பக்குவமா வெளியில எடுப்ப. அதுக்கப்புறம் நீயும் நானும் அன்பா பேசிக்கிட்டே அந்த பஜ்ஜியை ருசிச்சு சாப்பிடுவோம். நான் உடனே உங்களுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு தரேன். நான் ஒண்ணு சாப்பிட்டுட்டு நீங்க ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? நானா? நான் என்ன செஞ்சேன்? நீ தான் உருளைக்கிழங்கு பஜ்ஜியை செஞ்ச. இப்ப சாப்பிட்டு பாக்குறேன்னு சொல்ற? என்னால சாப்பிட்டு பார்க்க முடியாது. என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சு, எனக்கு வேண்டாம். தேங்க்ஸ் லாட். சுத்தி யாரும் பார்க்கல, சாப்பிட்ரு. என்ன ஸ்ருதி, நீ இதெல்லாம் செய்யற? நீங்க தானே உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணும்னு என்ன செய்ய சொன்னீங்க. அண்ணனுக்கு இந்த பஜ்ஜி பிடிக்காதே. எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் செஞ்சுட்டேன். பாத்தீங்களா, சுட சுட மொறு மொறுன்னு இருக்கு. கடலை மாவுல செஞ்சது, கூடவே பச்சை மிளகாய் சட்னியும் இருக்கு. ஐயோ, நீ எதுக்காக இப்படி பண்ற? எதுக்கு இப்படி பண்ற? நான் நம்ம ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் sailing in the same boat ன்னு நினைச்சா மத்த வாட் ஸ்ருதி, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். யாராவது அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? யூ ஷுட் ஆல்சோ சப்போர்ட் மீனா. பட் நீங்கள் போய் உங்கள் நட்பு அவ்வளோதானா? எனிவேஸ் இட்ஸ் எனஃப். கிரிஷ், அட கேக்கி தம்பி. இருங்கக்கா, முதல்ல அஸ்வின் சாப்பிடுவாரு. இந்தாங்க. ஏய் இல்ல, எனக்கு வேண்டாம். நான் நிறைய சாப்பிட்டாச்சு, எனக்கு வேண்டாம். ஆனா நீங்க தானே செய்ய சொன்னீங்க. டாஃப்னிக்கு கொடு. அவங்க இந்த வீட்டு விருந்தாளி, அவங்கள கவனி. டாஃப்னி, சாப்பிட்டு பாருங்க. ஸ்ருதி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு மூட் இல்ல. தேங்க்யூ. ஏமா நீ அப்படியெல்லாம் சொல்ற? டீ கூட வேணான்னு சொல்றியேம்மா. நிஜமாவே மூட் இல்ல. மாம், நீங்க இந்த வருஷமும் விரதம்? அஸ்வின், நீ ஹோம்வொர்க் பண்ணியா? சரி வா, ஹோம்வொர்க் பண்ணலாம் வா. டாஃப்னி, இத சாப்பிட்டு பாருங்க. ஸ்ருதி எவ்வளவு ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாமா, ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுறதுல என்ன ஆயிட போகுது? ஆஹா, காலையில இருந்து வெறும் வயித்துல இருக்கல்ல, அதுக்காகவாவது சாப்பிடு. இதா குடு குடு குடு. வா அஸ்வின், முதல்ல போய் ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணலாம்.
ஐ எம் ஷூர் வாசனை இவ்வளவு நல்லா இருக்கிறப்போ டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் ரூம்ல சாப்பிட்டுக்கிறேன்னு. வா அஸ்வின். இந்த நிலா எப்போ வருமோ தெரியலையே. There's no moon. இங்க பாரு கேக்கே, இன்னும் டைம் இருக்கு. ஓகே பாட்டி. ரொம்ப நல்லா இருக்கு. டாஃப்னி பஜ்ஜியை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. அஸ்வின் சாப்பிட்டிருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது. அஸ்வின் மாதிரியே தான். ஆனா அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. டாஃப்னி, ஹாய். அது வந்து நான் தீபாவளி வருதும்ல, அதான் என்ன மாத்தலான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். ஓகே, இந்த இந்த ஸ்க்ரீனை மாத்திடலாம், ரொம்ப பழசாயிடுச்சுல, புதுசு வாங்கிடலாம். அப்புறம் இருங்க, இந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஸ்டூல் இதையும் மாத்திர வேண்டியதுதான். பெட் கரெக்டா தானே இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லையே? ஐயோ ஆமால, பெட்டுக்கு அடியிலலாம் க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படின்னா டாஃப்னி உருளைக்கிழங்கு பஜ்ஜியா சாப்பிட்டுருக்காங்க. அஸ்வின் எங்க? அவன் வாஷ்ரூம்ல இருக்கான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஹரிபிரகாஷ் அண்ணா, நான் சில துணி கொடுக்கறத லாண்டரியில கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? வந்து வாங்கிக்கிறீங்களா? என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன அம்மா, நீங்க செஞ்ச உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. என்னது, நீங்க அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டீங்களா? இங்க பாருங்கம்மா, டாஃப்னி மேடம் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட்ற மூடே இல்லையாம், அதனால எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அம்மா, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா டாஃப்னியும் விரதம் இருக்காங்களா? அவங்க சாப்பாடு கூட சாப்பிடல. அவங்க ஏன் இதை எல்லார்கிட்ட இருந்து மறைக்கணும்? அதனால என்ன ஆக போகுது? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். யாருக்காக அவங்க விரதம் இருக்காங்களோ அவர் இந்த வீட்டுல தான் இருக்காரு. சாப்பாட்டு நினைப்பு வந்தாலே அந்த சாப்பாட்டால நம்ம குண்டாயிடுவோம்னு நீ யோசிச்சுக்க. அப்படி யோசிச்சுனா சாப்பிடாம இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு உனக்கே புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அம்மா இங்க பாருமா. காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, தெரிந்ததே உன்முகம் மறந்ததே என் முகம். கொஞ்சம் இங்க வாயே. இவங்க பேரு டாஃப்னி, எங்க அஸ்வினோட காலேஜ் ஃப்ரெண்டு. டாஃப்னி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? சாரி, ஒரு நிமிஷம், நான் என் பையனை போய் பார்த்துட்டு வரேன். அம்மா சுருதி, நிலா வந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா. மறந்தே போயிட்டேன், நான் இப்ப வந்துடுறேன்.
ஆமா, நாளைக்கு மீட்டிங் இருக்கு. இந்த நிலாவை என்ன இன்னும் காணோம்? அட, என்னது? சொல்லுங்க அமர். சாப்பாடெல்லாம் எது வலிச்சுத்தி? இங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஜிலேபி. நான் உனக்கு மறுபடியும் கால் பண்றேன். என்னம்மா இது? நீங்க என்ன இந்த மாதிரி சோதிக்கிறது பரவாயில்ல, ஆனா அதுக்காக என்ன இப்படி அடிக்கடியா சோதிக்கிறது, அதுவும் சாப்பாடு விஷயத்துல. போதும், இனிமே நான் சாப்பாட்டை பத்தி யோசிக்கிறதாவே இல்ல. ஸ்ருதி, இல்ல, நான் சாப்பாட்டை பத்தி யோசிக்கிறதாவும் இல்ல, அதை பாக்குறதாவும் இல்ல. ஸ்ருதி, இதை சாப்பிடு. யாரும் பார்க்கல, நான் யாருக்கிட்ட சொல்லவும் மாட்டேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யாராவது பாக்குறாங்க இல்லையாங்கிறதுக்காக விரதம் இருந்துட்டு இருக்கேன்? வெளி விஷயத்துக்காக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ருதி, இங்க பாரு. உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல? சரி, எனக்கு பசிக்குது, நான் ஒத்துக்கிறேன். அடிக்கடி என் கண்ணுக்கு சாப்பாடு மட்டும்தான் தெரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணா விளையாட்டா இருக்கலாம் அஸ்வின், ஆனா எனக்கு கிடையாது. நான் இந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ அம் சாரி. நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அஸ்வின். அதுவும் எப்பவும். இந்த விரதம் இருக்கிறதுனால இந்த காலம் இன்னும் அதிகமாகும் நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஐம் சாரி. நான் சும்மா தான் சொன்னேன். சுத்தி நான் ஏதாவது செய்யட்டுமா? உன்னை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கட்டா? காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, தெரிந்ததே உன்முகம் மறந்ததே என் முகம். காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, தெரிந்ததே உன்முகம் மறந்ததே என் முகம் வழிந்ததே, சந்தனம் நனைந்ததே, குங்குமம் வானமும் என் பூமியும் உன்னிடம். காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என, சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம். காதல் நீதானா, காதல் நீதானா.
கேட்டா என்ன தோன்றுது உனக்கு என்ன தோன்றுது ஓ, நேரில் பார்க்கச் சொல்லி என்னை தூண்டுது, அது என்னை தீண்டுது. கேட்காத குயிலின் ஓசை கேக்குதே உன் வார்த்தை இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன முக்கியம்? இது நான் இருக்கிற முதல் விரதம். எதிகளை நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணுங்கிறதுக்காக நான் விரதம் இருக்கேன். வருஷம் வருஷம் இருப்பேன். ஸ்ருதி விரதம் இருந்தா இதெல்லாம் கிடைக்குமா என்ன? நீதானா அது எங்களோட நம்பிக்கை. நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை. பொறுமையாரு. ஏன் உயிர் என சுமந்திரு. வானமும் என் பூமியும் உன்னிடம் காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. அஸ்வின் கொடுங்க. என்னாச்சு? வெயிட் வெயிட் வெயிட். வந்துருச்சா? என்ன கனவு கண்டாய் நீ வந்தாய், முத்தம் தந்தாய், பதிலுக்கு என்ன தந்தாய் போ 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 சொல்ல மாட்டேன் போ. கனவில் நீ செய்த குறும்பை நேரிலே நான் செய்யவா கனவின் முத்தங்கள் காயவில்லை, அதை சொல்ல பிடிச்சிட்டீங்க. பார்க்காமலே எப்பவுமே கேட்காமலே பிடிச்சிட்டு தான் இருப்பேன். போகின்றதே காலம் சொர்க்கத்திலே சேர்க்கின்றதே உன் ஞாபகம். அஸ்வின்